உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் கிராமத்தில் உள்ள 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோவிலில் ஒன்று பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலும் ஆகும். மகாவிஷ்ணு தசாவதாரங்களில் ஒன்றான நரசிம்ம அவதாரத்தை கொண்டுள்ள இந்த கோவில் தமிழ்நாட்டில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள 3 நரசிம்மர் கோவில்களில் இந்த கோயிலும் ஒன்று. ஒரே நேர்கோட்டில் உள்ள சிங்கக்குடி, பூவரசன் குப்பம், பரிக்கல் ஆகிய ஊரில் அமைந்துள்ள நரசிம்ம பெருமானை ஒரே நாளில் தரிசித்தால் நோய்கள், துஷ்ட சக்திகள், கடன் பிரச்சினைகள் உள்ளிட்டவை நீங்கும் என ஐதீகமாக கூறப்படுகிறது. நரசிம்மர் அவதரித்த நாளான வைகாசி சுவாதி நட்சத்திர திருநாளில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தையொட்டி நேற்று முன்தினம் கணபதி ஓமம், கோப்பூஜை, வாஸ்து ஓமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது. இன்று காலையில் விஸ்வரூபம், புண்ணியா ஓமம், கும்ப திருவாதரணம், அக்னி பிரணா பயணம், பூர்ணாகதி நடைபெற்று யாகசாலையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக புறப்பட்டு கோவிலின் மூலவர் கோபுர கலசங்களுக்கு கொண்டு வந்தனர். அங்கு கலசங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பட்டாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கரகோஷங்களுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் பலரும் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். காவல்துறை அறிவித்து உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கிறோம். குழந்தைகளை பத்திரமாக இருக்கும் மலைகள் பணிகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு
எனக்கு